உங்களோட ஏஜ் 18 மேலே இருக்கனாலே ஒரு நாள் நைட்டு நீங்கள் 7 to 9 hours ஆஃப் குட் அண்ட் குவாலிட்டி ஸ்லீப் உங்கள் பாடிக்கு தேவை. பட் கன்சிஸ்டண்ட்டாக லெஸ் தென் 7 hours தான் நீங்கள் நைட்டு தூங்குறீங்கன்னா இதுவே நம்ம பாடிக்கு நிறைய டிசீஸ் வரதுக்கு சான்ஸாக இருக்கும். ப்ராப்பரான ஸ்லீப் ஹைஜீன்னா எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட நேம் சுபிக்ஷா, நான் ஒரு மெடிக்கல் இன்டர்ன். இந்த சேனலில் ஸ்கின், ஹேர், ஹெல்த் இதெல்லாம் எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கண்டென்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சேனலில் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்லீப் ஹைஜீன் ஒருத்தவங்களுக்கு ஒழுங்காக இல்லைன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், டிப்ரெஷன், ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதனால நம்மளோட இம்யூனிட்டி ப்ராப்பராக வேலை செய்யாமல் போகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஆன் த அதர் ஹேண்ட், குட் அண்ட் குவாலிட்டி ஸ்லீப்னால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, ஹைப்பர்டென்ஷன் பேஷண்ட்டுக்கு இந்த பிளட் ப்ரெஷரை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணிவிடும். நம்மள ஏன் ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளோட ஸ்லீப் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, நமக்கு வயசு ஆக ஆக நம்மளோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் கம்மியாகிட்டே போகும், நமக்கு எந்த ஸ்லீப் டிஸார்டர் இல்லைனாலும் கூட. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னையோ இல்லை எனி ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் இருந்தாலோ இல்லை ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருந்தாலோ ரொம்ப இயர்லியராகவே இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை நம்ம நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். அது என்னென்ன டிப்ஸ்ங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டே டைமில் நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈவினிங் ஆர் நைட் டைமில் நீங்கள் டயர்டாகி நல்லா தூங்க ஆரம்பிச்சிருங்க. இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்லீப் ஃபாஸ்டர். அதாவது நீங்கள் லேட் நைட் சாப்பிட்றதையோ ஆல்கஹால் எடுத்துக்கிறதையோ அவாய்ட் பண்ணிடுங்க. இது உங்களோட ஸ்லீப்பை நல்லாவே டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. மூணாவது, ஒரு ரெகுலரான ஸ்லீப் ரொட்டீன் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்கள் பெட்டுக்கு போகிற டைமும் காலையில் எந்திரிக்கிற டைமும் ஒரே டைமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவே ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆயிடும். ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டிப் என்னன்னா, நீங்கள் செடேட்டிவ் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு மேபி ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் லாங் டேர்மாக இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. அப்படி லாங் டேர்மாக நீங்கள் எடுத்துக்கிறப்ப நீங்கள் அந்த டேப்லெட்டுக்கு டிபெண்ட் ஆகிடுங்க. அந்த டேப்லெட் இருந்தால் தான் தூங்க முடியுங்கிற மாதிரி மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துடும். இது உங்களுக்கு ஒரு நல்ல குட் ஸ்லீப்பையுமே கொடுக்காது, உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பையுமே கம்மி பண்ணிடும். ஸோ நேச்சுரலாக தூங்கவே ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும், ரைட் சைடில் இருக்க ரிலேட்டான பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.